ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கடன் தீர்வதற்கான அஷ்டமி வழிபாடு. அதுவும் இன்னைக்கு புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மிக மிக ஒரு அற்புதமான ஒரு நாள். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் பாடாப்படுத்தக்கூடிய பிரச்சனையில் முக்கியமாக இருக்கப்படுறது கடன் தொல்லை தான். இந்த கடன் தொல்லையால் காணாமல் போன எத்தனையோ குடும்பங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கடன் தொல்லையிலேருந்து நம்ம எப்படி வெளிவரது, இதுலேருந்து நமக்கு தப்பிக்கக்கூடிய தெய்வங்களில் முக்கியமானதாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை தான் நம்ம தெய்வத்தோட வழிபாட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை, பைரவர். இந்த நாளில் இன்றைக்கி அஷ்டமி நாளில் பைரவரை எப்படி வழிபட்டால் நம்ம கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பைரவருக்கான வழிபாட்டு தினங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தா அஷ்டமி. சில தினங்களில் வரக்கூடிய அஷ்டமி மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுற மாதிரி புதன்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமிக்கும் தனி சிறப்பு இருக்குது. இன்றைக்கி புதன்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி மிக மிக சக்தி வாய்ந்தது. நம்ம கடன் தொல்லையிலேருந்து முற்றிலும் வெளிவரத்துக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வை இந்த அஷ்டமி நமக்கு கொடுக்கும். இந்த நாளில் நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோன்னா நிச்சயமாக கோடி கடன் இருந்தாலும் அதுலேருந்து நமக்கு வெளியில் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த அஷ்டமி வழிபாடு உருவாக்கி கொடுக்கும். நம்ம வீட்டில் இருந்து நம்ம பைரவர் கோவிலுக்கு போய் ஒரு தீபம் ஏற்ற போகிறோம். அது என்ன தீபம் அப்படின்னாக்கா மிளகு தீபங்க. 35 மிளகுகளை ஒரு மூட்டையாக நீங்கள் கட்டிக்கணும். இந்த 35 மிளகை எப்படி ஒரு மூட்டையாக கட்டுறோமோ அதே மாதிரி 8 மூட்டை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இந்த 8 மூட்டைகளையும் நம்ம பைரவர் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் நிச்சயமாக பைரவர் இருப்பாங்க. அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு 8 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் வேப்பெண்ணெயை ஊற்றி நீங்கள் விளக்கு ஏற்றணும். இந்த அகல் விளக்கில் இந்த வேப்பெண்ணெயை ஊற்றி இந்த மிளகு மூட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் தீபம் ஏற்றணும். இந்த தீபத்தை ஏற்றி வச்சு பைரவருக்கு முன்பாக உட்காந்து பைரவரோட மந்திரங்கள் உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் சொல்லலாம். தெரியாதவங்க ஓம் பைரவாய நமகங்கிற மந்திரத்தை மட்டும் மனசார சொன்னாலே போதும். இந்த நேரத்தில் உங்களுடைய கடன்கள் தீர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. பைரவரை 8 முறை நீங்கள் வலம் வந்து வணங்கிக்கோங்க. இன்றைய தினத்தில் இந்த தீப வழிபாடு செய்கிறது நமக்கு மிக சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். இன்னைக்கு நீங்கள் செய்ய போகிற ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் 8 அஷ்டமி தொடர்ந்து நீங்கள் ஏற்றிட்டு வரணும். இப்படி ஏற்ற முடியாதவங்க தொடர்ந்து ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இன்றைய தினம் ஒரு நாளாவது நீங்கள் இது போல் வழிபாடை செய்து பாருங்கள். இந்த வழிபாடு உங்களுடைய தீராத கடன் அடைவதற்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல பண வரவையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலம் கடன் அடைந்து நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழலாம். கடன்கிற கர்மா கரைஞ்சு நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை மறக்காமல் செய்யுங்க. நம்முடைய கடன்கிற அந்த கர்மா நிச்சயமாக கரைந்து போகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு பைரவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ரொம்ப இந்த காலத்தில் துடிதுடிப்பான தெய்வங்களில் ஒரு முக்கியமான தெய்வம் இந்த பைரவர். இந்த பைரவரை இந்த புதன்கிழமையில் நம்ம வணங்கும் பொழுது நம்முடைய எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையும் தீர்ந்து நமக்கு பண வரவிற்கான ஒரு நல்ல வழியையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முழு நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த தீபத்தை நீங்கள் இன்றைய நாள் முழுவதும் எப்போ வேணாலும் நீங்கள் ஏற்றலாம். அதுவும் மாலை நேரத்தில் செய்வது மிக மிக சிறப்பு. முடியாதவங்க உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ இந்த நாளில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. பைரவர் சன்னதியில் தான் ஏற்றணும். அப்படி பைரவர் சன்னதி இல்லை அப்படின்னாலும் சிவன் கோயிலில் கண்டிப்பாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் சிவன் கோவிலையும் நீங்கள் சிவனுக்காகவும் சிவன் சன்னதியிலும் நீங்கள் இதை ஏற்றலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.